வணக்கம் நண்பர்களே. கொடூரனுடன் சாபா வாழ்க்கை நாவலின் பாகம் 2க்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். முதலில் ஒரு சிறிய வேண்டுகோள். இந்த பாகத்தை பார்ப்பதற்கு முன் பாகம் ஒன்றை கண்டிப்பாக பார்த்துவிட்டு வாருங்கள். அப்போதுதான் இந்த கதையின் உணர்வுகளும் திருப்பங்களும் முழுமையாக புரியும். பாகம் 1இன் லிங்கை இந்த வீடியோவின் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்திருக்கிறேன். அதை பார்த்துவிட்டு இந்த பாகத்தை தொடருங்கள். போன பாகத்தில் நாம் என்ன பார்த்தோம்? பல ஆண்டுகளாக நீலாவின் வாழ்க்கையை மறைமுகமாக சதி செய்து கொண்டிருந்த கலாவதி ராமமூர்த்தியை தனியாக சந்தித்து அவருக்கு ஒரு பெரிய தொகை பணம் கொடுத்து உண்மையை மறைக்கச் சொன்னாள். மனசாட்சி ஒரு பக்கம், பணத்தின் ஆசை மறுபக்கம் என்று தவித்த ராமமூர்த்தி இறுதியில் அந்த பணத்தை வாங்கி கொண்டார். ஆனால் அவருக்கு தெரியாமல் அந்த சந்திப்பு முழுவதும் யாரோ ஒருவர் ரகசியமாக பதிவு செய்து கொண்டிருந்தார். அந்த ஒரு வீடியோ இனி பலருடைய வாழ்க்கையையே தலைகீழாக மாற்றப் போகிறது. அந்த உண்மை யாரிடம் போகும்? அந்த மர்ம நபர் யார்? நீலாவுக்கு எதிராக நடக்கும் சதிகளை அவள் கண்டுபிடிப்பாளா, அல்லது இன்னும் பெரிய ஆபத்தில் சிக்கிக் கொள்ளப் போகிறாளா? இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்ல போகிறது கொடூரனுடன் சாப வாழ்க்கை பாகம் 2. வாங்க நண்பர்களே, இனி நேராக கதைக்குள்ள போகலாம். கொடூரனுடன் சாப வாழ்க்கை பாகம் 2 தொகுப்பு 1. ஒரு புதிய காலை, ஒரு புதிய அமைதி. ராமமூர்த்தி கலாவதியிடமிருந்து பணத்தை வாங்கி கொண்டு கனத்த மனதுடன் அந்த வீட்டை விட்டு வெளியே நடந்தார். அவரது கையில் பணம் இருந்தாலும் மனசுக்குள் ஒரு பெரிய குற்ற உணர்வு கொடித்து கொண்டே இருந்தது. நான் என்ன பண்ணிட்டேன்? பணத்துக்காக ஒரு பாவப்பட்ட பெண்ணோட வாழ்க்கையை ஏமாத்திட்டேனே. இது சரியா? இல்லை. இந்த உண்மையை எவ்வளவு நாள் மறைக்க முடியும்? ஒரு நாள் கண்டிப்பா எல்லாம் வெளியே வரும் என்று மனதுக்குள் புலம்பிக் கொண்டே அவர் மெதுவாக நடந்து சென்றார். ஆனால் அவருக்கு தெரியாமல் அந்த முழு சம்பவத்தையும் தூரத்தில் இருந்து யாரோ ஒருவர் தன் மொபைல் போனில் வீடியோவாக பதிவு செய்து கொண்டிருந்தார். அந்த நபரின் முகம் மட்டும் இன்னும் காட்டப்படவில்லை. அவர் யார்? ஏன் அந்த வீடியோவை எடுத்தார்? அது யாருடைய கைக்கு போக போகிறது? இந்த கேள்விகளுக்கான பதில் இன்னும் சில நாட்களில் நீலாவின் வாழ்க்கையையே புரட்டி போட போகிறது. காட்சி மெதுவாக மாறுகிறது. அர்ஜுனின் அறை. ஜன்னல் வழியாக காலையின் மெல்லிய சூரிய ஒளி உள்ளே விழுகிறது. அறை முழுவதும் அமைதியாக இருந்தது. படுக்கையில் அர்ஜுனும் நீலாவும் அருகருகே அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தனர். ஒரு காலத்தில் பயத்தால் நடுங்கிய அந்த அறை இன்று அன்பு நிறைந்த அறையாக மாறியிருந்தது. அர்ஜுனின் முகத்தில் இருந்த கோபம், வெறுப்பு, முரட்டுத்தனம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மறைந்து அதற்கு பதிலாக பாசமும் அக்கறையும் தெரிந்தது. நீலாவுக்கே சில நேரங்களில் நம்ப முடியவில்லை. இவர்தானே என்னை இவ்வளவு கொடுமைப்படுத்தினவர், இப்ப இவ்வளவு அன்பா பார்த்துக்கிறாரு என்று அவள் மனதுக்குள் நினைத்தாள். அர்ஜுன் மெதுவாக நீலாவின் கையை பிடித்தான். நீலா, சொல்லுங்க. நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் இல்ல? நீலா சிரித்தாள். அதெல்லாம் முடிஞ்ச கதைங்க. இப்ப நீங்க மாறிட்டீங்க, அதுவே எனக்கு போதும். அந்த ஒரு வார்த்தை அர்ஜுனின் மனதை நெகிழ வைத்தது. அவன் மெதுவாக அவளது நெற்றியில் முத்தமிட்டான். இனிமே உன் கண்ணுல கண்ணீர் வர விட மாட்டேன். இது என் வாக்குறுதி. அதை கேட்ட நீலாவின் கண்களில் ஆனந்த கண்ணீர் வழிந்தது. அவள் மெதுவாக தன் வயிற்றை தடவிக்கொண்டு, நம்ம குழந்தை ரொம்ப அதிர்ஷ்டசாலி, அதுக்கு ஒரு நல்ல அப்பா கிடைச்சிட்டாரு என்று சிரித்தாள். அந்த அறை முழுவதும் மகிழ்ச்சி நிறைந்திருந்தது. ஆனால் அந்த மகிழ்ச்சியை வெளியே நின்று இரு கண்கள் பொறாமையோடு பார்த்து கொண்டிருந்தன. அது கலாவதியும் அவளது மகளும் தான். அவர்களின் மனதில் இன்னொரு கொடூரமான திட்டம் மெதுவாக உருவாகி கொண்டிருந்தது. தொகுப்பு 2. கனவுகள். குழந்தையின் பெயர். மறுபக்கம் ஒரு சதி. அந்த அறைக்குள் அமைதி நிலவியது. வெளியில் மெல்லிய மலைத்துளிகள் ஜன்னல் கண்ணாடியில் பட்டு கொண்டிருந்தன. அந்த குளிர்ந்த சூழலில் அர்ஜுனும் நீலாவும் படுக்கையின் ஓரத்தில் அருகருகே அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தனர். அர்ஜுனின் கை மெதுவாக நீலாவின் வயிற்றின் மீது இருந்தது. அவன் முகத்தில் ஒரு குழந்தைத்தனமான மகிழ்ச்சி. நீலா, சொல்லுங்க, நமக்கு என்ன குழந்தை பிறக்கணும்னு நினைக்கிற? நீலா சிரித்தாள். எனக்கு ஒரு அழகான பையன் பிறக்கணும்னு ஆசை. ஏன்? அவன் உங்களை மாதிரி இருக்கணும். அர்ஜுன் உடனே சிரித்தான். இல்ல, எனக்கு பெண் குழந்தைதான் வேணும். ஏன்? என் பாட்டி மாதிரி அன்பா பேசுற, எல்லாரையும் கவனிக்கிற ஒரு குட்டி தேவதை என் கையில் வளரணும்.
நீலா மெதுவாக சிரித்தாள். அப்போ நமக்குள் சண்டைதான். உங்களுக்கு பொண்ணு வேணும், எனக்கு பையன் வேணும். அர்ஜுன் கண் சிமிட்டினான். சரி, ட்வின்ஸ் பிறந்தா? நீலா சிரிப்பை அடக்க முடியாமல், அப்படின்னா 2 பேரோட ஆசையும் நிறைவேறிடும். இருவரும் குழந்தைகளைப் போல சிரித்தனர். சிறிது நேரம் கழித்து அர்ஜுன் ஒரு நோட்டு புத்தகத்தை எடுத்தான். வா, பெயர் வைப்போம். இப்போவே வா. ஆமாம், பையன் பிறந்தா ஆதவன். அழகா இருக்குல்ல? நீலா தலையசைத்தாள். சூப்பரா இருக்கு. அப்ப பொண்ணு பிறந்தா? நீலா சிறிது யோசித்தாள். இலாஷினி. அந்த பெயரை கேட்டதும் அர்ஜுன் முகம் மலர்ந்தது. செம்ம அழகான பெயர். அப்படியே முடிவு. இருவரும் கைகளை இணைத்து சிரித்தனர். அந்த சிரிப்பில் ஒரு புதிய வாழ்க்கையின் கனவுகள் இருந்தன. ஒரு புதிய குடும்பத்தின் நம்பிக்கை இருந்தது. ஆனால் அவர்களுக்கு தெரியாமல் அரை கதவு முழுவதும் மூடப்படவில்லை. கதவின் சிறிய இடைவெளியில் இருந்து எல்லாவற்றையும் கவனித்துக் கொண்டிருந்தாள் கலாவதியின் மகள். அர்ஜுன் நீலாவை சிரிக்க வைத்ததும், அவளது கையை பிடித்ததும், குழந்தை பற்றி கனவு கண்டதும் அவளது இதயம் பொறாமையில் எரிந்தது. அவள் வேகமாக கீழே ஓடி, அம்மா அம்மா என்று கலாவதியை என்னடி? அந்த நீலா அவளும் அர்ஜுனும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. குழந்தைக்கு பேரு கூட வச்சு பேசிட்டு இருக்காங்க. அர்ஜுன் அவளை எப்படி பார்த்துக்கிறான்னு தெரியுமா? நான் இதுவரைக்கும் அவனை அப்படி சிரிச்சு பார்த்ததே இல்லை. அந்த வார்த்தைகளை கேட்ட கலாவதியின் முகம் மெதுவாக இருண்டது. அவள் மனதுக்குள், இப்படியே போனால் இந்த வீட்டோட வாரிசு நீலாவோட குழந்தைதான் ஆகிவிடும். அதை நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் நடக்க விடமாட்டேன் என்று பற்களை கடித்து கொண்டாள். அவள் கண்களில் தெரிந்த அந்த வெறுப்பு அடுத்த பெரிய சதிக்கான தொடக்கமாக மாறப்போகிறது. தொகுப்பு 3. சதியின் முதல் அடி. கலாவதியின் கண்களில் தெரிந்த அந்த பொறாமையும் கோபமும் சாதாரணமானது இல்லை. அந்த நிமிடமே அவள் மனதில் ஒரு கொடூரமான முடிவு பிறந்தது. இப்படியே போயிட்டு இருந்தா இந்த வீட்டுல எல்லாருக்கும் நீலாதான் முக்கியம். இன்னும் கொஞ்ச நாள்ல குழந்தை பிறந்துச்சுன்னா இந்த வீட்டோட சொத்து, பாசம், மரியாதை எல்லாமே அந்த குழந்தைக்குத்தான் போயிடும். அப்போ என் மகளுக்கு இந்த வீட்டுல இடமே இருக்காது. அது நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் நடக்க விடமாட்டேன் என்று மனதிற்குள் நினைத்தாள். அவள் அருகில் நின்றிருந்த மகள் மெதுவாக கேட்டாள், அம்மா, என்ன யோசிக்கிறீங்க? கலாவதி மெதுவாக அவளை பார்த்தாள். இனி இந்த வீட்டுல பெரிய விளையாட்டு ஆரம்பிக்க போகுது. அந்த பிச்சைக்காரி இந்த வீட்டுக்கு மருமகளா வந்ததுதான் நான் பண்ண பெரிய தப்பு. இனிமே அவ வாழ்க்கைய தலைகீழா மாறப்போகுது. அந்த வார்த்தைகளை கேட்ட அவள் மகளின் முகத்தில் ஒரு கொடிய சிரிப்பு தெரிந்தது. அம்மா, என்ன செய்ய போகிறீங்க? அவசரப்படாதே. சரியான நேரத்துல சரியான அடி விழும். அதே நேரத்தில் அறைக்குள் இருந்த அர்ஜுனும் நீலாவும் இன்னும் குழந்தையை பற்றியே பேசிக்கொண்டிருந்தனர். நீலா தன் வயிற்றை தடவியபடி மெதுவாக சிரித்தாள். என்னங்க, நம்ம குழந்தை உங்களை மாதிரி கோபக்காரனா இருக்கக்கூடாது. அர்ஜுன் சிரித்தான். நானும் அதுதான் நினைக்கிறேன். அது உன்னை மாதிரி நல்ல மனசு கொண்ட குழந்தையா இருக்கணும். ஆனா ஒரு விஷயம். என்ன? அது பிறந்ததும் நான் அதை ஒரு நிமிஷம் கூட என் கையை விட்டு இறக்க மாட்டேன். நீலா சிரித்து கொண்டே, அப்ப என்கிட்ட யாரு இருப்பாங்க? நீயும் என் கையில தான் இருப்ப என்று சொல்லி அவளது நெற்றியில் மெதுவாக முத்தமிட்டான். அந்த காட்சியை வெளியிலிருந்து பார்த்த கலாவதியின் மகளுக்கு கோபம் தலைக்கேறியது. இந்த அன்பெல்லாம் எனக்கு கிடைக்க வேண்டியதுதான். அந்த நீலா வந்து எல்லாத்தையும் பறிச்சிட்டா என்று மனதிற்குள் கொதித்தாள். அன்றிரவு வீட்டில் அனைவரும் தூங்கிய பிறகு கலாவதி மெதுவாக தன் அறை கதவை மூடினாள். பிறகு ஒரு பழைய மொபைல் போனை எடுத்தாள். அதில் ஒரு எண்ணை அழைத்தாள். சில நொடிகளில் எதிர்முனையில் ஒருவர் போனை எடுத்தார். ஹலோ, நான் கலாவதி பேசுறேன். சொல்லுங்க. நீ சொன்ன வேலை இன்னும் முடியல. அவ இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கா. அந்த சந்தோஷத்தை உடைக்கணும். அந்த ஆண் குரல் மெதுவாக சிரித்தது. கவலைப்படாதீங்க, நான் இருக்கிற வரைக்கும் அவங்க சந்தோஷமா இருக்க மாட்டாங்க. என்ன செய்யணும் சொல்லுங்க, கலாவதி மெதுவாக சொன்னாள். அவளோட வயிற்றில் இருக்கிற குழந்தைதான் எனக்கு பிரச்சனை. அது பிறக்க கூடாது. சில நொடிகள் அமைதி. பிறகு அந்த குரல், சரி, நான் ஒரு திட்டம் போடுறேன் என்று கூறிவிட்டு போனை வைத்தது. கலாவதியின் முகத்தில் ஒரு கொடிய சிரிப்பு. மறுநாள் காலை வீடு வழக்கம் போல பரபரப்பாக இருந்தது. அர்ஜுன் அலுவலகத்திற்கு தயாராகி கொண்டிருந்தான். நீலா அவனுக்கு டிஃபன் கட்டி கொடுத்தாள். டைமுக்கு சாப்பிடுங்க, மாத்திரை மறக்காதீங்க. அர்ஜுன் சிரித்தான். சரி மேடம்.
ஆபீஸ் முடிஞ்சதும் சீக்கிரம் வந்துருங்க. கண்டிப்பா. அவன் கிளம்பும்போது நீலாவின் வயிற்றை மெதுவாக தொட்டு, நான் சீக்கிரம் வந்துடுறேன் குட்டி என்று சிரித்தான். அதை பார்த்து கலாவதியின் மகள் உள்ளுக்குள் எரிந்தாள். அர்ஜுன் கார் வெளியேறியதும் கலாவதி மெதுவாக நீலாவை அழைத்தாள். நீலாம்மா, அத்தை கொஞ்சம் கிச்சனுக்கு வா. சரி அத்தை என்று ஒன்றும் அறியாதவளாக நீலா உள்ளே சென்றாள். கலாவதி அவளுக்கு ஒன்றன் பின் ஒன்றாக வேலை சொல்ல ஆரம்பித்தாள். இந்த பாத்திரம் கழுவு, அந்த அலமாரி சுத்தம் பண்ணு, மேலே இருக்கிற டப்பாவை இடு. கர்ப்பமாக இருந்தாலும் நீலா ஒரு வார்த்தை கூட மறுத்து பேசவில்லை. சரி அத்தை என்று அமைதியாக எல்லா வேலையும் செய்தாள். ஆனால் கலாவதிக்கு அது போதவில்லை. இன்னும் கொஞ்ச நாள்ல நீயே இந்த வீட்டில் இருக்க முடியாத மாதிரி பண்ற என்று மனதிற்குள் நினைத்தாள். அதே நேரத்தில் வீட்டிற்கு வெளியே சாலையின் மறுபுறம் ஒரு கருப்பு நிற கார் நின்றது. அந்த காருக்குள் அமர்ந்திருந்த மர்ம நபர் இந்த வீட்டையே தீவிரமாக கவனித்துக் கொண்டிருந்தான். அவன் முகத்தில் ஒரு மர்மமான சிரிப்பு. ஆட்டம் இப்பதான் ஆரம்பம் என்று மெதுவாக சொல்லி கொண்டான். தொகுப்பு 4. வேதாச்சாலம் தாத்தாவின் வருகை. மறுநாள் காலை அர்ஜுன் வழக்கம் போல் அலுவலகத்திற்கு புறப்பட்டு சென்றான். செல்லும் முன் நீலாவின் நெற்றியில் மெதுவாக முத்தமிட்டு, சரியா சாப்பிடு, மருந்து நேரத்துக்கு போடு, அதிக வேலை செய்யாதே, நம்ம குட்டி இப்போ ரொம்ப முக்கியம் என்று சொல்லிவிட்டு சிரித்தபடி கிளம்பினான். அதை பார்த்த கலாவதியின் முகத்தில் கோபம் கொதித்தது. இந்த பிச்சைக்காரிக்கு இவ்வளவு பாசமா என்று மனதுக்குள் முணுமுணுத்தாள். அதே நேரத்தில் வீட்டின் முன்பு ஒரு பழமையான வெள்ளை நிற கார் வந்து நின்றது. வீட்டிலிருந்த அனைவரும் ஜன்னல் வழியாக எட்டி பார்த்தார்கள். காரின் கதவு திறந்தது. வெள்ளை வேட்டி, வெள்ளை சட்டை, நெற்றியில் திருநீரு, கையில் அழகான மர கைத்தடி, முகம் முழுக்க கம்பீரம், கண்களில் அன்பு. மெதுவாக இறங்கினார் வேதாச்சலம். அர்ஜுனின் தாத்தா. பல மாதங்களாக ஊரில் இருந்தவர். பேரன் பேத்தி மாதிரி நினைக்கும் நீலாவை பார்க்கவே இந்த வருகை. ஐயோ, தாத்தா வந்துட்டாரு என்று மாமனார் மகிழ்ச்சியுடன் ஓடி சென்றார். மாமியாரும் மகிழ்ச்சியாக வரவேற்றார். கலாவதியும் போலியாக சிரித்தாள். வாங்க மாமா. ஆனால் அவள் சிரிப்பை வேதாச்சலம் ஒரே பார்வையில் படித்து விட்டார். இவ சிரிப்பு நல்லதுக்கில்ல என்று மனதிற்குள் நினைத்தார். அப்போது மெதுவாக வெளியே வந்தாள் நீலா. கர்ப்பமாக இருந்தாலும் முகத்தில் அமைதியான புன்னகை. தாத்தாவை பார்த்த உடனே இரு கைகளின் கூப்பி வாங்க தாத்தா என்று அன்போடு அழைத்தாள். அந்த ஒரு வார்த்தையவே வேதாச்சலத்தின் மனதை குளிர வைத்தது. அம்மாடி, நீதான் நீலாவா? ஆமாம் தாத்தா. நேர்ல பார்க்கும்போதுதான் தெரிகிறது உன்னை பற்றி அர்ஜுன் சொன்னதெல்லாம் உண்மை. நீலா வெட்கத்துடன் சிரித்தாள். தாத்தா உள்ளே வாங்க என்று அவருடைய கையை பிடித்து மெதுவாக உள்ளே அழைத்து சென்றாள். அதை பார்த்த கலாவதியின் மகளுக்கு பொறாமை. எல்லாரும் இவளையே தூக்கி வச்சுக்கிறாங்க என்று பற்களை கடித்தாள். உள்ளே அமர்ந்ததும் நீலா தண்ணீர் கொண்டு வந்தாள். தாத்தா, முதல்ல தண்ணீர். நன்றி அம்மா. தண்ணீர் குடித்த வேதாச்சலம் அவளை பார்த்தபடி, உன் முகத்துல ஒரு அமைதி இருக்கு. இந்த வீட்டுக்கு அதுதான் பெரிய வரம் என்றார். நீலா சிரித்தாள். எல்லாம் உங்க ஆசீர்வாதம் தாத்தா. அடடா, பேசுற விதமே நல்லா இருக்கு. அர்ஜுன் நல்ல பொண்ணைத்தான் கல்யாணம் பண்ணியிருக்கான் என்று பெருமையாக சொன்னார். அந்த வார்த்தைகள் கலாவதியின் காதில் நெருப்பாக விழுந்தன. சிறிது நேரத்தில் வேதாச்சலம் வீட்டை சுற்றி பார்த்தார். கலாவதி சோபாவில் உட்கார்ந்து கைபேசியில் வீடியோ பார்த்து கொண்டிருந்தாள். நீலா மட்டும் சமையல் அறையில் பாத்திரம் கழுவி கொண்டிருந்தாள். அவர் மெதுவாக சமையலறை வாசலுக்கு சென்றார். நீலாம்மா, சொல்லுங்க தாத்தா. நீ ஏன் இதெல்லாம் பண்ற? வீட்டு வேலை தாத்தா. வேலைன்னா எல்லாரும் சேர்ந்து செய்யணும், அவ்வளவுதான். வேதாச்சலம் வெளியே வந்தார். கலாவதி, சொல்லுங்க மாமா, இங்க வா. கலாவதி மெதுவாக வந்தாள். என்ன மாமா, நீ எதுக்கு உட்கார்ந்து போன் பார்த்துட்டு இருக்க? சும்மாதான். சும்மாவா? வீட்டுல கர்ப்பமான பொண்ணு வேலை பண்ணிட்டு இருக்கா, நீ ராணி மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கியா? வீட்டில் இருந்தவர்கள் சிரிப்பை அடக்கி கொண்டனர். கலாவதி முகம் சுருங்கியது. மாமா, நீ ஒன்னும் பேசாத, இப்போ போய் அந்த பாத்திரத்தை கழுவு. கலாவதி அதிர்ச்சி அடைந்தாள். நானா? ஆமாம், நீதான். கையில் வளையல் போட்டு இருக்க. அது வேலை செய்யக்கூடாதுன்னு சட்டமா? அனைவரும் சிரித்தனர். மனமில்லாமல் சமையலறைக்குள் சென்றாள் கலாவதி. 5 நிமிடங்கள் கூட ஆகவில்லை. ஐயோ, இந்த பாத்திரம் ஏன் இவ்வளவு என்று முணுமுணுத்தாள். வேதாச்சலம் உடனே, என்னம்மா, கை வலிக்குதா? பரவாயில்ல, இன்னும் இருக்கு, அதையும் கழுவு என்றார். நீலா சிரிப்பை அடக்க முடியாமல் வேறு பக்கம் திரும்பினாள். பாத்திரம் முடிந்ததும் வேதாச்சலம் மீண்டும் அழைத்தார். கலாவதி,
இப்போ முற்றம் பெருக்கு, அப்புறம் செடிகளுக்கு தண்ணீர் ஊட்டு, அதுக்கப்புறம் மாடியில் காய வச்ச துணி எடுத்து எடுத்து மடி, அப்புறம் கடைக்கு போய் காய்கறி வாங்கிட்டு வா. கலாவதி அதிர்ச்சியில், மாமா இவ்வளவா? ஏன் நீலாவுக்கு மட்டும் இதெல்லாம் செய்ய சொல்லும்போது சோர்வு வரலையே? வீட்டில் இருந்த மாமனாரே சிரித்து விட்டார். கலாவதிக்கு பேச வார்த்தையே இல்லை. அந்த நேரத்தில் கலாவதியில் மகள் மெதுவாக அம்மாவிடம், அம்மா நம்மளை மட்டும் வேலை வாங்குறாரே என்று கிசுகிசுத்தாள். அதை கேட்ட வேதாச்சலம் உடனே திரும்பி, ஏம்மா நீயும் சும்மா நிக்காத, அந்த துடைப்பம் எடுத்துட்டு ஹாலை பெருக்கு, வேலை செய்தா உடம்பு நல்லா இருக்கும் என்றார். அந்த நொடி வீட்டில் இருந்த அனைவரும் சிரித்தனர். நீலாவும் சிரித்தாள். பல நாட்களுக்கு பிறகு அந்த வீட்டில் மனநிறைவான சிரிப்பு ஒலித்தது. ஆனால் சிரித்த முகத்துடன் வேலை செய்த கலாவதியின் மனதில் மட்டும் ஒரே ஒரு சபதம் எரிந்து கொண்டே இருந்தது. வேதாச்சலம், நீ வந்ததாலதான் நான் பயப்பட மாட்டேன். உன் கண் முன்னாடியே இந்த நீலாவோட சந்தோஷத்தை சிதைக்கிறேன், காத்திரு. அவளுடைய அந்த அமைதியான சபதம் அடுத்த பெரிய சதிக்கான விதையாக மாறப்போகிறது. தொகுப்பு 5. வேதாச்சலத்தின் பாசமும் பிரிவும். வேதாச்சலம் வீட்டிற்கு வந்த பிறகு அந்த வீட்டின் சூழ்நிலை மாறிப்போனது. பல நாட்களாக சிரிக்க மறந்திருந்த நீலா இப்போது மனதார சிரிக்க ஆரம்பித்தாள். அந்த வீட்டில் யாராவது அவளை மகளாக நினைத்து பேச வேண்டும் என்ற ஏக்கம் அவளுக்குள் பல வருடங்களாக இருந்தது. அந்த குறையை ஒரே ஒருவராக வேதாச்சலம் நிரப்பினார். ஒவ்வொரு காலையிலும் அவர் எழுந்தவுடன் முதல் கேள்வி, நீலாம்மா சாப்பிட்டியாம்மா என்பதுதான். நீலா சமையலறையில் இருந்தால், அம்மா நீ நிற்காதே, நான் தண்ணீர் எடுத்துக்கிறேன், நீ உட்காரு என்று சொல்லிவிடுவார். அதை கேட்டாலே நீலாவின் கண்களில் கண்ணீர் நிரம்பிவிடும். தாத்தா நீங்க வயசானவங்க, நான் பண்ணிக்கிறேன். என்ன வயசானவன், இன்னும் 4 பேர் வேலையை நான் ஒருத்தனே செய்வேன் என்று சிரித்தபடி கைத்தடியை சுழற்றுவார். வீட்டில் இருந்த அனைவரும் சிரித்து விடுவார்கள். ஒரு நாள் காலை வேதாச்சலம் நீலாவை அழைத்தார். அம்மா டாக்டர் கிட்ட போய் செக்அப் பண்ணிக்கணும்னு சொன்னாங்களே, போயாச்சா? இல்ல தாத்தா, நாளைக்கு போகலாம் நினைச்சேன். நாளைக்கு வேண்டாம், இப்பவே போவோம். அர்ஜுன் ஆபீஸ்ல இருக்காரே, அவன் வர்றதுக்குள்ள நாம போயிட்டு வந்திட என்று காரை எடுத்தார். மருத்துவமனைக்கு சென்றதும் நீலாவுக்கு தேவையான எல்லா பரிசோதனைகளும் செய்து வைத்தார். டாக்டர் சிரித்தபடி, குழந்தை நல்ல ஆரோக்கியமா இருக்கு, கவலைப்பட வேண்டாம் என்றதும் வேதாச்சலம் பெருமூச்சு விட்டார். அதுதான் எனக்கு வேணும் டாக்டர். பிறகு மருத்துவமனையிலிருந்து வெளியே வந்ததும், வா உனக்கு பழம் வாங்கணும், பால் குடிக்கணும், மருந்து நேரத்துக்கு சாப்பிடணும் என்று ஒவ்வொன்றாக வாங்கி கொடுத்தார். அதை பார்த்த நீலாவுக்கு மனம் உருகியது. என் அப்பா உயிரோட இருந்திருந்தா இப்படித்தான் பார்த்திருப்பாரோ என்று நினைத்து அமைதியாக கண்ணீரை துடைத்து கொண்டாள். அடுத்த நாள் வேதாச்சலம் மீண்டும், நீலாம்மா ரெடியா என்று அழைத்தார். எதுக்கு தாத்தா? ஷாப்பிங் போகணும். எனக்கு எதுவும் வேண்டாம். உனக்கு வேண்டாம்னா என் கொள்ளு பேரனுக்கோ கொள்ளு பேத்திக்கோ வேண்டாமா என்று சிரித்தார். இருவரும் நகரத்திற்கு சென்றார்கள். அங்கே கர்ப்பிணிகளுக்கான மென்மையான உடைகள், குழந்தைக்கான சிறிய சட்டைகள், காலுறைகள், தொப்பி, சிறிய போர்வை, விளையாட்டு பொம்மைகள் ஒன்றன் பின் ஒன்றாக வாங்க ஆரம்பித்தார். தாத்தா குழந்தை பிறக்கவே இன்னும் நேரம் இருக்கு, அதனால என்ன, நான் இருக்கும்போதே வாங்கி வைக்கணும், நாளை என்ன ஆகும்னு யாருக்கு தெரியும். அந்த வார்த்தை நீலாவை அமைதியாக்கியது. அவள் மெதுவாக அவருடைய கையை பிடித்தாள். தாத்தா எனக்கு நீங்க கிடைச்சது ரொம்ப பெரிய அதிர்ஷ்டம். வேதாச்சலம் அவள் தலையை வருடி, இனிமே நீ என் பேத்தி மட்டும் இல்ல, என் மகளும் என்று சொன்னார். அந்த நொடியே நீலாவால் கண்ணீரை அடக்க முடியவில்லை. இப்படியே சில நாட்கள் சென்றன. வீட்டில் எல்லாரும் மகிழ்ச்சியாக இருந்தனர். அர்ஜுனும் மன நிம்மதியுடன் இருந்தான். தாத்தா வீட்டில் இருக்கிறதால எனக்கும் நிம்மதியா இருக்கு என்று அவன் அடிக்கடி சொல்லுவான். ஆனால் நல்ல நேரம் நீண்ட நாட்கள் நீடிக்கவில்லை. ஒரு நாள் அதிகாலை வேதாச்சலம் தனது பயணப்பையை எடுத்து கொண்டிருந்தார். அதை பார்த்த நீலா அதிர்ச்சி அடைந்தாள். தாத்தா எங்க கிளம்புறீங்க? அவர் மெதுவாக சிரித்தார். ஊருக்கு போகணும் அம்மா. என்ன தாத்தா இவ்வளவு சீக்கிரமா? அங்க விவசாயம் இருக்கு, தோட்டம் இருக்கு, அங்க வேலைக்காரங்க எல்லாம் என்னத்தான் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. ரொம்ப நாளா இங்கதான் இருந்துட்டேன், இப்ப கிளம்பணும். நீலாவின் முகம் வாடி போனது. இன்னும் கொஞ்ச நாள் இருந்துட்டு போங்க தாத்தா, எனக்கு நீங்க இருக்கிறதுனால தான் தைரியம். வேதாச்சலம் அவளை அருகில் அழைத்து, அம்மா மனுஷன் எப்பவும் ஒரே இடத்துல இருக்க முடியாது. ஆனா நான் தூரத்துல இருந்தாலும் உனக்கு ஏதாவது பிரச்சனைன்னா ஒரு ஃபோன் பண்ணு,
அடுத்த நிமிஷம் உன் முன்னாடி நிற்பேன் என்றார். நீலா அழுதபடி அவரது கையை பிடித்து கொண்டாள். தாத்தா, எனக்கு அப்பா இல்ல, அம்மா இல்ல, பாட்டியும் என்னை விட்டு போயிட்டாங்க. இப்ப நீங்களும் போயிட்டீங்கன்னா மறுபடியும் நான் தனிமையாயிடுவேன் என்று குழந்தை போல அழுதாள். வேதாச்சலத்தின் கண்களும் கலங்கின. அவர் அவளை தன் தோளில் சாய்த்து கொண்டு, அழாதம்மா, நீ தனியா இல்ல, உனக்கு அர்ஜுன் இருக்கான். உன் வயிற்றுல என் குடும்பத்தோட வாரிசு வளருது. நீ தைரியமா இருக்கணும். நீ சிரிச்சாதான் அந்த குழந்தையும் சிரிக்கும் என்று ஆறுதல் கூறினார். அந்த நேரத்தில் அர்ஜுனும் வந்து, தாத்தா, நான் நீலாவை பார்த்துக்கிறேன், நீங்க கவலைப்படாதீங்க என்றான். வேதாச்சலம் அவன் தோளை தட்டினார். அவளை அள வைக்காதே. அவ சிரிப்பு இந்த வீட்டோட அதிர்ஷ்டம். அதை எப்பவும் காப்பாத்து. அர்ஜுன் தலையசைத்தான். சிறிது நேரத்தில் கார் மெதுவாக வீட்டை விட்டு கிளம்பியது. வாசலில் நின்றபடியே நீலா கண்ணீருடன் கையை அசைத்தாள். கார் கண்களுக்கு எட்டாத தூரம் செல்லும் வரை அவள் அங்கேயே நின்றாள். அவள் மனதில் ஒரே எண்ணம், இந்த வீட்டில் எனக்கு உண்மையாக அப்பா மாதிரி பாசம் காட்டிய ஒரே மனிதர் வேதாச்சலம் தாத்தாதான். ஆனால் அவருக்கு தெரியாமல் அவர் ஊருக்கு புறப்பட்ட அந்த நாளே நீலாவின் வாழ்க்கையை மீண்டும் இருளில் தள்ள போகும் அடுத்த சதி அந்த வீட்டின் இன்னொரு மூலையில் அமைதியாக உருவாகி கொண்டிருந்தது. தொகுப்பு 6. இருளில் தொடங்கிய புதிய சதி. வேதாச்சலம் ஊருக்கு புறப்பட்டு சென்ற பிறகு அந்த வீடு மீண்டும் பழைய அமைதிக்கு திரும்பியது. ஆனால் அந்த அமைதிக்குள் ஒரு ஆபத்து மெதுவாக உருவாகி கொண்டிருந்தது. நீலாவும் அர்ஜுனும் தங்களுடைய வாழ்க்கையை மீண்டும் மகிழ்ச்சியாக வாழ ஆரம்பித்திருந்தார்கள். அலுவலகத்திற்கு போகும் முன் அர்ஜுன் நீலாவை கவனித்துக் கொள்வான். நேரம் கிடைத்தாலே அவளுக்கு போன் செய்து, சாப்பிட்டியா, மருந்து போட்டியா, குட்டி என்ன பண்றான் என்று அன்பாக கேட்பான். அதை கேட்கும் போதெல்லாம் நீலாவின் மனம் நிறைந்து போய்விடும். ஆனால் இந்த சந்தோஷம் கலாவதிக்கு மட்டும் பிடிக்கவில்லை. அன்று மதியம் வீட்டில் யாரும் இல்லாத நேரம் கலாவதி தனது அறையில் தனியாக இருந்தாள். அப்போது அவளுடைய கைபேசி ஒலித்தது. திரையில் எண் மட்டும் தெரிந்தது, பெயர் இல்லை. அவள் பதற்றத்துடன் போனை எடுத்தாள். ஹலோ. எதிர்முனையில் அந்த மர்மமான குரல், கலாவதி. அந்த குரலை கேட்டதும் அவள் முகம் வெளிரி போனது. சொல்லுங்க, எனக்கு உடனே 20 லட்சம் ரூபாய் வேணும். கலாவதி அதிர்ச்சி அடைந்தாள். இப்போவா? ஆமாம். எதுக்கு? அதெல்லாம் உனக்கு தேவையில்லை, நான் சொல்றதை மட்டும் செய். கலாவதி சிறிது கோபமாக, 20 லட்சமா? இவ்வளவு பணம் எங்கிருந்து தர முடியும் என்று கேட்டாள். உடனே அந்த குரல் சிரித்தது. பணம் தரலைன்னா உன்னோட எல்லா ரகசியமும் அர்ஜுனுக்கும் அவன் குடும்பத்துக்கும் தெரிஞ்சிடும். உன்னால என்னென்ன பண்ணப்பட்டதுன்னு எல்லாருக்கும் சொல்லிடுவேன். இந்த ஒரு வார்த்தை போதுமானது. கலாவதியின் உடல் முழுக்க வியர்வை பூத்தது. வேண்டாம் வேண்டாம், நான் பணம் தர்றேன். எங்க கொண்டு வரணும்? எதிர்முனையில் இருந்தவன் அமைதியாக சொன்னான். நகரத்துல இருக்கிற பழைய கார் பார்க்கிங் தெரியுமில்ல? தெரியும். அங்க மாலை 6 மணிக்கு வா. ஒரு கருப்பு நிற டிராவல் பேக் இருக்கும். அந்த பேக்குக்குள்ள 20 லட்சம் வை. பேக்கை அங்கேயே வச்சுட்டு திரும்பி பார்க்காம கிளம்பிடு. யார்கிட்டையும் சொல்லக்கூடாது என்று கூறிவிட்டு போனை துண்டிட்டு விட்டான். மாலை கலாவதி மிகவும் பதட்டமாக காரை ஓட்டிக்கொண்டு அந்த பார்க்கிங்கிற்கு வந்தாள். சுற்றிலும் யாரும் இல்லை. அங்கே ஏற்கனவே ஒரு கருப்பு நிற பயணப்பை இருந்தது. அவள் கொண்டு வந்த பணத்தை அதற்குள் வைத்து சுற்றி யாராவது இருக்கிறார்களா என்று பார்த்தாள். யாரும் இல்லை. கடவுளே, இதோட முடிஞ்சிடணும் என்று மனதுக்குள் சொல்லிக்கொண்டு வேகமாக அங்கிருந்து கிளம்பிவிட்டாள். அவள் சென்ற சில நொடிகளிலேயே நிழலில் மறைந்து நின்றிருந்த ஒரு மர்ம நபர் வெளியே வந்தான். அவன் அந்த பையை எடுத்தான். பணத்தை எண்ணி பார்த்தான். சரி என்று சிரித்தான். பிறகு அதே பைக்குள் சிறிய கண்ணாடி பாட்டிலில் இருந்த ஒரு மருந்து பொட்டலத்தை வைத்தான். அதன் மீது ஒரு சிறிய குறிப்பு, தேவைப்படும் நேரத்தில் பயன்படுத்தி என்று எழுதப்பட்டிருந்தது. பையை மீண்டும் அதே இடத்தில் வைத்துவிட்டு இருளுக்குள் மறைந்தான். அன்று இரவு கலாவதியின் போன் மீண்டும் ஒலித்தது. ஹலோ. பணம் கிடைச்சிடுச்சு, நல்லா பண்ண. கலாவதி நிம்மதியாக மூச்சு விட்டாள். இப்போ சொல்லுங்க, இனிமே என்ன செய்யணும்? அந்த குரல் சில நொடிகள் அமைதியாக இருந்தது. பிறகு மெதுவாக கேட்டது. அர்ஜுனும் நீலாவும் இன்னும் சந்தோஷமா இருக்காங்களா? கலாவதியின் முகம் உடனே மாறியது. ஆமாம், 2 பேரும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அதுதான் எனக்கு பிடிக்கல என்றது அந்த குரல். அவங்க சந்தோஷம் நீண்ட நாள் இருக்கக்கூடாது. அர்ஜுன் பழைய வாழ்க்கைக்கு திரும்பணும். அவன் மீண்டும் குடிக்கும் பழக்கத்துக்கு, போதைக்கு பழக்கத்துக்கும் அடிமையாகணும். கலாவதி
அதிர்ச்சி அடைந்தாள். ஆனா இப்போ அவன் எல்லாத்தையும் விட்டுட்டானே. அந்த குரல் குளிர்ச்சியாக சிரித்தது. அதுக்குத்தான் நான் அந்த கருப்பு பைக்குள்ள ஒரு சிறிய பொட்டலம் வச்சிருக்கேன். அது சாதாரண மருந்து இல்லை. அதை கொஞ்சம் கொஞ்சமா அவனோட சாப்பாட்டுல அல்லது டீயில கலந்து கொடு. ஒரு நாள்ல எதுவும் நடக்காது. ஆனா சில நாள்ல அவன் பழைய மாதிரி மாற ஆரம்பிச்சிடுவான். அப்புறம் நீலாவோட வாழ்க்கை மறுபடியும் நரகமா மாறும். இந்த வார்த்தைகளை கேட்ட கலாவதி சில நொடிகள் அமைதியாக நின்றாள். அவளுக்குள் ஒரு போராட்டம். ஆனால் பேராசையும் பயமும் சேர்ந்து அவளுடைய மனசாட்சியை வென்று விட்டது. சரி, நான் நீங்க சொல்ற மாதிரி செய்யறேன் என்று மெதுவாக சொன்னாள். போன் துண்டிக்கப்பட்டது. அறை முழுவதும் அமைதி. ஆனால் அந்த அமைதிக்குள் ஒரு புதிய சதி பிறந்து விட்டது. அந்த சதி வெற்றி பெற்றால் அர்ஜுன் மீண்டும் பழைய இருண்ட வாழ்க்கைக்கு திரும்புவான். நீலா மீண்டும் கண்ணீரோடு போராட வேண்டிய நிலை வரும். ஆனால் இந்த முறை விதி யாருக்கு துணை நிற்கப் போகிறது என்பது இன்னும் யாருக்கும் தெரியாது. தொகுப்பு 7. மீண்டும் எழுந்த இருள். அன்றைய மாலை கலாவதியின் மனம் முழுவதும் பதட்டமாக இருந்தது. அந்த மர்ம நபர் சொன்ன வார்த்தைகள் அவள் காதில் மீண்டும் மீண்டும் ஒலித்து கொண்டே இருந்தன. கார் பார்க்கிங்கில் இருக்கும் கருப்பு நிற பையை எடுத்துக்கொள். வீட்டில் யாரிடமும் எதுவும் சொல்லாமல் கொஞ்சம் வெளியே போயிட்டு வாரேன் என்று கூறிவிட்டு அமைதியாக காரில் கிளம்பினாள். சில நிமிடங்களில் அந்த பழைய கார் பார்க்கிங்கை அடைந்தாள். சுற்றிலும் யாரும் இல்லை. அந்த மூலையில் அவள் முந்தைய நாள் பணத்தை வைத்து சென்ற அதே கருப்பு நிற பயணப்பை அப்படியே கிடந்தது. பயத்துடன் சுற்றி பார்த்து கொண்டு மெதுவாக பையை திறந்தாள். உள்ளே ஒரு சிறிய வெள்ளை நிற பொட்டலம் இருந்தது. அதனுடன் ஒரு சிறிய காகிதத்தில் சில வரிகள். கொஞ்சம் கொஞ்சமா பயன்படுத்தினால் போதும். அவன் பழைய நினைவுகளும் பழைய பழக்கங்களும் மீண்டும் எழ ஆரம்பிக்கும். அந்த வரிகளை படித்த கலாவதி நடுங்கினாள். இது சரியா தப்பா என்று ஒரு நொடி யோசித்தாள். ஆனால் அடுத்த நொடியே நீலா இந்த வீட்டில் நிம்மதியா வாழக்கூடாது என்ற பேராசை அவளுடைய மனசாட்சியை அடக்கிவிட்டது. அந்த பொட்டலத்தை பைக்குள் வைத்து வேகமாக வீட்டிற்கு திரும்பினாள். இரவு அலுவலக வேலைகளை முடித்துவிட்டு மிகவும் சோர்வாக வீட்டுக்குள் வந்தான் அர்ஜுன். அவனை பார்த்ததும் கலாவதி முகம் முழுக்க புன்னகையுடன், பாப்பா அர்ஜுன், ரொம்ப டயர்டா இருக்க, உட்காரு, நான் உனக்காக ஜூஸ் போட்டு கொண்டு வரேன் என்றாள். அர்ஜுன் ஆச்சரியப்பட்டான். அத்தை, இவ்வளவு அன்பா? நீ நல்லா இருக்கணும் தான் என்று சிரித்தாள். சமையல் அறைக்குள் சென்ற கலாவதி யாரும் கவனிக்காத நேரத்தில் அந்த மர்ம பொட்டலட்டில் இருந்த சிறிதளவு தூளை ஜூஸில் கலந்தாள். கைகளில் லேசான நடுக்கம் இருந்தாலும் அதை வெளிக்காட்டவில்லை. இந்தா குடி என்று ஜூஸை அவனிடம் கொடுத்தாள். அர்ஜுன் ஒன்றும் சந்தேகப்படாமல் குடித்து விட்டான். சில நிமிடங்கள் கழித்து அவனுடைய முகம் மெதுவாக மாற ஆரம்பித்தது. தலை கனத்தது. கண்கள் சிவந்தன. மனதில் புதைந்து கிடந்த பழைய நினைவுகள் ஒன்றன் பின் ஒன்றாக எழ ஆரம்பித்தன. பல வருடங்களுக்கு முன் இழந்த தனது காதலி, அவளுடைய சிரிப்பு, அவளுடைய அழுகை, அவளை இழந்த நாள் எல்லாம் மின்னல் போல மனதில் ஓடியது. இல்ல இல்ல என்று தலையை பிடித்து கொண்டான். அந்த நேரத்தில் அறைக்குள் வந்த நீலா பதறினாள். என்னங்க, என்னாச்சு? உடம்பு சரியில்லையா? அர்ஜுன் அவளை பார்த்தான். ஆனால் அந்த நொடியில் அவனுடைய பார்வை தெளிவாக இல்லை. பழைய மனவேதனையும் கோபமும் அவன் மனதை ஆட்கொண்டிருந்தது. என்கிட்ட பேசாத என்று குரலை உயர்த்தினான். நீலா அதிர்ச்சி அடைந்தாள். என்னங்க, நான் என்ன தப்பு பண்ணேன்? பதில் சொல்லாமல் அவளுடைய கையை பிடித்து அறைக்குள் அழைத்து சென்றான். கதவை மூடிவிட்டு தன் கோபத்தையும் மனக்குழப்பத்தையும் வார்த்தைகளால் வெளிப்படுத்த ஆரம்பித்தான். நீலா எவ்வளவோ அமைதியாக பேச முயன்றாள். பிளீஸ், முதல்ல அமைதியா உட்காருங்க, நம்ம பேசிக்கலாம். ஆனால் அவனுக்கு எதுவும் கேட்கவில்லை. அவன் கட்டுப்பாட்டை இழந்த நிலையில் இருந்தான். நேரம் செல்ல செல்ல அவன் சோர்வடைந்து படுக்கையின் ஓரத்தில் விழுந்தபடி ஆழ்ந்த தூக்கத்தில் மூழ்கினான். நீலா மட்டும் அறையின் ஒரு மூலையில் அமைதியாக அமர்ந்து அழுதாள். கடவுளே, இவர் இவ்வளவு மாறிட்டாரே, இது எப்படி நடந்தது என்று கண்ணீருடன் முணுமுணுத்தாள். அந்த இரவு முழுவதும் அவளுக்கு தூக்கம் வரவில்லை. விடியற்காலையில் சோர்வால் தரையிலேயே சாய்ந்து தூங்கிவிட்டாள். மறுநாள் காலை ஜன்னல் வழியாக சூரிய ஒளி அறைக்குள் விழுந்தது. அர்ஜுன் மெதுவாக கண் திறந்தான். தலை வலித்தது. நேத்து என்னாச்சு என்று யோசித்தபடி எழுந்தான். அப்போது தரையில் சுருண்டபடி தூங்கி கொண்டிருந்த நீலாவை பார்த்தான். நீலா என்று பதறி ஓடி வந்தான்.
அவளை மெதுவாக எழுப்பினான். நீலா, ஏன் தரையில் படுத்திருக்க? அவள் மெதுவாக கண் திறந்தாள். அர்ஜுனின் கண்கள் அவளுடைய கைகளில் இருந்த சிராய்ப்புகளையும் சிறிய காயங்களையும் பார்த்தான். அவன் அதிர்ச்சி அடைந்தான். இது என்ன? உன் கையில எப்படி காயம்? யார் இதை பண்ணது? நீலா சில நொடிகள் அமைதியாக இருந்தாள். அவனை பார்த்தாள். அவன் கண்களில் இருந்த குழப்பமும் வருத்தமும் உண்மையானது. அவள் மெதுவாக, ஒண்ணு இல்லைங்க என்று தொடங்கினாள். நேத்து உங்களுக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. என்ன நடந்ததுன்னே உங்களுக்கு ஞாபகம் இல்லை போல. அதான் கொஞ்சம் தள்ளிட்டீங்க. அப்பதான் இந்த சின்ன காயம் என்று மிகவும் மென்மையாக சொன்னாள். அர்ஜுன் உறைந்து போனான். என்ன? நானா? இல்ல, அது முடியாது. அவன் நடுங்கும் கைகளால் தன் தலையை பிடித்து கொண்டான். நான் குடிக்கவே இல்லை, போதை எதுவும் பயன்படுத்தவே இல்லை. அப்புறம் எப்படி? அவன் பேச முடியாமல் நின்றான். நீலா அவன் அருகில் வந்து அமைதியாக அவன் கையை பிடித்தாள். எனக்கு உங்க மேல கோபம் இல்லைங்க, ஆனா எனக்கு ஒரு பயம் மட்டும் இருக்கு. நேத்து நடந்தது மறுபடியும் நடக்க கூடாது. அந்த வார்த்தைகள் அர்ஜுனின் மனதை உடைத்தன. அவன் கண்ணீருடன் அவளை பார்த்து கொண்டிருந்தான். ஆனால் அரைவாசலுக்கு வெளியே நின்று இதையெல்லாம் ஒளிந்து கேட்டு கொண்டிருந்த கலாவதியின் முகத்தில் மட்டும் ஒரு குளிர்ந்த வெட்டு சிரிப்பு மெதுவாக மலர்ந்தது. தொகுப்பு 8. கொடிய சதி. அடுத்த நாள் காலை வீட்டுக்குள் வழக்கம் போல் பரபரப்பு தொடங்கியிருந்தது. ஆனால் அந்த பரபரப்புக்குள் யாருக்கும் தெரியாமல் ஒரு கொடிய சதி அமைதியாக நகர்ந்து கொண்டிருந்தது. நீலா வழக்கத்தை விட சீக்கிரமாக எழுந்தாள். கர்ப்பமாக இருந்ததால் உடல் சோர்வாக இருந்ததாலும் வீட்டில் உள்ளவர்களுக்கு காலை உணவு தயார் செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் மெதுவாக சமையலறைக்குள் சென்றாள். அர்ஜுனும் குளித்து அலுவலகத்திற்கு தயாராகி கொண்டிருந்தான். அந்த நேரத்தில் கலாவதி மட்டும் அமைதியாக சமையலறைக்குள் நுழைந்தாள். முகத்தில் பாசமான சிரிப்பு இருந்தாலும் மனதுக்குள் விஷம் நிறைந்திருந்தது. அர்ஜுன் இன்று ரொம்ப டயர்டா இருப்பான், நான் காஃபி போட்டு தரேன் என்று சிரித்தபடி சொன்னாள். நீலாவுக்கு அதில் எந்த சந்தேகமும் வரவில்லை. சரிங்க அத்தை என்று சொல்லிவிட்டு காலை உணவை தயாரிக்க தொடங்கினாள். கலாவதி சுற்றிலும் யாரும் இல்லை என்று உறுதி செய்தாள். பிறகு நேற்று கார் பார்க்கிங்கில் இருந்து எடுத்து வந்த அந்த சிறிய மருந்து பொட்டலத்தை மெதுவாக திறந்தாள். அதிலிருந்து பொடியை அர்ஜுனுக்கான காஃபியில் மட்டும் கலந்தாள். கலந்தவுடன் கரண்டியால் நன்றாக கிளறினாள். எந்த நிறமாற்றமும் இல்லை, எந்த வாசனையும் இல்லை. இன்னைக்கு ஆரம்பிக்கட்டும், மறுபடியும் பழைய அர்ஜுன் திரும்பி வரட்டும் என்று மனதுக்குள் சிரித்தாள். சில நிமிடங்களில் அர்ஜுன் கீழே வந்தான். வாப்பா, சூடான காஃபி போட்டிருக்கேன், குடிச்சிட்டு கிளம்பு என்று கலாவதி அன்பாக நீட்டினாள். தேங்க்ஸ் அத்தை என்று எந்த சந்தேகமும் இல்லாமல் காஃபியை முழுவதுமாக குடித்து விட்டான். நீலா அவனை பார்த்து மெதுவாக சிரித்தாள். என்னங்க, இன்று சீக்கிரமா வந்துருங்க, டாக்டர் செக்கப்புக்கு போகணும். அர்ஜுன் அவள் நெற்றியில் மெதுவாக முத்தமிட்டான். கண்டிப்பா வரேன், நீ மட்டும் ஜாக்கிரதையா இரு. அவன் வீட்டை விட்டு வெளியேறினான். காரில் ஏறி அலுவலகத்தை நோக்கி கிளம்பினான். ஆனால் சில நிமிடங்களிலேயே அந்த மருந்து வேலை செய்ய ஆரம்பித்தது. கண்கள் மங்க ஆரம்பித்தன, தலை சுற்றியது, கைகள் நடுங்கின, ஸ்டீரிங்கை நேராக பிடிக்க முடியவில்லை. என்னடா இது, எனக்கு என்ன ஆச்சு என்று தனக்குத்தானே முணுமுணுத்தான். கார் சாலையில் தாறுமாறாக செல்ல ஆரம்பித்தது. எதிரே வந்த வாகனங்கள் ஹாரன் அடித்தன. அர்ஜுன் காரை கட்டுப்படுத்த முயன்றான், ஆனால் முடியவில்லை. ஒரு கணத்தில் கார் சாலையோட தடுப்பு சுவரில் பயங்கர வேகத்தில் மோதியது. டமார் என்று பெரு சத்தம் கேட்டது. கண்ணாடிகள் சிதறின. ஏர்பேக் திறந்தாலும் தலையில் பலமாக அடிபட்டதால் அர்ஜுன் மயங்கி விழுந்தான். சுற்றியிருந்த மக்கள் ஓடி வந்தனர். சார் சார், கண் திறங்க, யாராவது ஆம்புலன்ஸ் கூப்பிடுங்க. சில நிமிடங்களில் ஆம்புலன்ஸ் வந்து உயிருக்கு ஆபத்தான நிலையில் இருந்த அர்ஜுனை மருத்துவமனைக்கு கொண்டு சென்றது. அதே நேரத்தில் வீட்டில் நீலா குழந்தைக்காக சிறிய துணிகளை மடித்து கொண்டிருந்தாள். அப்போது திடீரென அர்ஜுனின் மொபைலுக்கு ஒரு அழைப்பு வந்தது. அதை நீலா எடுத்தாள். ஹலோ மேடம், அர்ஜுன் சார் காருக்கு பெரிய ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, உடனே மருத்துவமனைக்கு வாங்க. அந்த ஒரு வாக்கியம் அவளது உலகத்தையே இருட்டாக்கியது. என்ன ஆக்சிடென்டா? அவளது கையில் இருந்த போன் கீழே விழுந்தது. அர்ஜுன் என்று அலறியவள் அழுதபடியே எழ முயன்றாள். ஆனால் அதிர்ச்சியை தாங்க முடியாமல் கண்கள் இருண்டு உடல் முழுவதும் நடுங்கி அங்கேயே மயங்கி கீழே விழுந்தாள். நீலா என்று மாமியாரும் மாமனாரும் ஓடி வந்தனர். அவள் கர்ப்பமாக இருப்பதை நினைத்து அனைவரும் பதறி போனார்கள்.
உடனே அவளையும் வேறொரு காரில் மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றனர். ஒரே நேரத்தில் கணவனும் மனைவியும் ஒரே மருத்துவமனையில் உயிருடன் போராடி கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு தெரியாமல் வீட்டின் ஒரு மூலையில் நின்று கொண்டிருந்த கலாவதியின் முகத்தில் மட்டும் ஒரு வினோதமான அமைதி தெரிந்தது. இப்போதான் ஆட்டம் ஆரம்பிச்சிருக்கு என்று அவள் மனதிற்குள் நினைத்து கொண்டாள். அந்த சதியின் விளைவு இன்னும் எவ்வளவு பெரியதாக மாறப்போகிறது என்பதை அப்போது யாரும் அறிந்திருக்கவில்லை. தொகுப்பு 9. அர்ஜுனின் நிலைமை. மருத்துவமனையின் அவசர சிகிச்சை பிரிவு முழுவதும் பதற்றமான அமைதியில் மூழ்கியிருந்தது. நீலா மெதுவாக கண்களை திறந்தாள். அவளது தலை கனமாக இருந்தது. கண்களை திறந்தவுடன் அவளுக்கு முதலில் நினைவுக்கு வந்தது ஒரே ஒரு பெயர், அர்ஜுன் என்று பதறி எழுந்து உட்கார்ந்தாள். என் அர்ஜுன் எங்கே இருக்காரு? அவருக்கு என்ன ஆச்சு? என்னை அவர்கிட்ட கூட்டிட்டு போங்க என்று கதறினாள். அருகில் இருந்த நர்ஸ் அவளை சமாதானப்படுத்த முயன்றார். மேடம், நீங்களும் மயங்கி விழுந்தீங்க, கொஞ்சம் அமைதியா இருங்க. ஆனால் நீலா யாருடைய பேச்சையும் கேட்கும் நிலைமையில் இல்லை. எனக்கு எதுவும் வேண்டாம், நான் அவரை பார்க்கணும், இப்பவே பார்க்கணும் என்று அழுதபடியே படுக்கையிலிருந்து எழுந்தாள். கர்ப்பமாக இருந்ததால் உடல் நடுங்கியது. கால்களில் வலியும் இருந்தது. இருந்தாலும் சுவரை பிடித்து கொண்டு மெதுவாக ஐசியை நோக்கி நடந்தாள். அவள் அங்கே சென்றபோது கண்ணாடி வழியாக அர்ஜுனை பார்த்த அந்த நொடியே அவளது இதயம் உடைந்தது. உடல் முழுவதும் கட்டுகளுடன் படுத்திருந்தான். முகத்தில் காயங்கள், கைகளில் ஊசிகள், மூச்சு விடுவதற்காக இயந்திரங்கள் உதவி செய்து கொண்டிருந்தன. ஒவ்வொரு நொடியும் மொழித்து கொண்டிருந்த இதய துடிப்பு கருவியின் சத்தம் மட்டும் அந்த அறையின் அமைதியை உடைத்து கொண்டிருந்தது. அதை பார்த்த நீலா அப்படியே சுவரில் சாய்ந்து அமர்ந்து விட்டாள். இது இது என் அர்ஜுனா என்று கதறி அழுதாள். அவளது கண்ணீரை பார்த்த மாமியாரும் மாமனாரும் அழ ஆரம்பித்தார்கள். சில நிமிடங்களில் மருத்துவர் வெளியே வந்தார். அனைவரும் பதற்றமாக எழுந்து நின்றனர். டாக்டர், என் பையன் எப்படி இருக்கான் என்று அர்ஜுனின் தந்தை நடுங்கும் குரலில் கேட்டார். மருத்துவர் ஆழமாக மூச்சை இழுத்தார். தலையில் பலமான அடிபட்டிருக்கிறது. இரத்த இழப்பும் அதிகம். நாங்கள் எங்களால் முடிந்த எல்லா சிகிச்சையும் செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அடுத்த சில மணி நேரம்தான் மிகவும் முக்கியம். நிலைமை மிகவும் கவலைக்கிடமாக இருக்கிறது. அந்த வார்த்தைகளை கேட்டதும் நீலாவின் உலகமே நின்று போனது. இல்ல இல்ல டாக்டர், அவருக்கு எதுவும் ஆகாது என்று அழுதபடியே மருத்துவமனை கோயில் இருந்த மூலையை நோக்கி ஓடினாள். அங்கே இருந்த சிறிய விளக்கின் முன் முழங்காலிட்டு அமர்ந்தாள். இரு கைகளையும் கூப்பியபடி கதறி அழ ஆரம்பித்தாள். கடவுளே, நான் என்ன தப்பு பண்ண? சின்ன வயசுல என் அப்பாவை எடுத்துக்கிட்ட, அதுக்கப்புறம் என் அம்மாவையும் எடுத்துக்கிட்ட, என்னை உயிரா வளர்த்த என் பாட்டியையும் எடுத்துக்கிட்ட, என் வாழ்க்கையில் எனக்கு இருந்த ஒவ்வொரு உறவையும் ஒவ்வொன்னா எடுத்துட்டீங்க. இப்ப எனக்கு மிச்சமா இருக்கிற ஒரே உயிர் என் கணவர், அவரையும் எடுத்துதாடுங்க. இவர் இல்லாம என்னால வாழ முடியாது. அவர் என் கணவர் மட்டும் இல்ல, என் நண்பர், என் குடும்பம், என் உலகம், என் குழந்தையோட அப்பா. அவரை மட்டும் என்கிட்ட இருந்து பிரிச்சுதாடுங்க. அவருக்கு பதிலா என் உயிரை எடுத்துக்கோங்க. ஆனா அவரை காப்பாத்துங்க. தயவு செய்து அவரை காப்பாத்துங்க என்று தரையில் தலை வைத்து கதறி கதறி அழுதாள். அந்த கண்ணீரை பார்த்து அங்கே இருந்த நர்ஸுகளுக்கே கண்கள் கலங்கின. அதே நேரத்தில் ஐசியு கதவு மீண்டும் திறந்தது. மருத்துவர் அவசரமாக வெளியே வந்தார். பேஷண்ட் நிலைமை இன்னும் மோசமாகி இருக்கு. குடும்பத்தில் அவருக்கு மிகவும் நெருக்கமான ஒருவர் இருந்தால் உடனே உள்ளே வந்து பேசலாம். சில நேரங்களில் நோயாளிகள் நெருங்கியவர்களின் குரலை உணர முடியும். அனைவரின் பார்வையும் நீலாவை நோக்கி திரும்பியது. நீலா, நீ போமா என்று மாமியார் கண்ணீருடன் சொன்னார். நடுங்கும் கால்களுடன் நீலா ஐசியுக்குள் நுழைந்தாள். அர்ஜுனின் அருகில் அமர்ந்தாள். அவன் குளிர்ந்த கையை மெதுவாக தன் இரு கைகளாலும் பிடித்து கொண்டாள். அவள் கண்ணீர் துளிகள் அவன் கையின் மேல் விழுந்தன. அர்ஜுன் என்று மெதுவாக அழைத்தாள். பதில் இல்லை. என்னங்க, என்னை கேட்குதா? நான் தான் உங்க நீலா. எழுந்து பாருங்க. என்னை விட்டுட்டு போய்தாதீங்க. நீங்க இல்லாம நான் எப்படி வாழ்வேன்? நம்ம குழந்தை இன்னும் உங்களை பார்க்கவே இல்லை. அது பிறக்கும்போது அப்பான்னு கூப்பிடணும். அந்த நாளை நீங்க பார்க்கணும். நீங்க என்கிட்ட வாக்கு கொடுத்தீங்களே, எப்பவும் என்னை விட்டு போக மாட்டேன்னு.
அந்த வாக்கை காப்பாத்துங்க. நான் உங்களை மன்னிச்சிட்டேன், எல்லாத்தையும் மறந்துட்டேன். இப்ப எனக்கு நீங்க மட்டும் போதும். தயவு செய்து என் கையை விடாதீங்க. என் குழந்தைக்காக எனக்காக ஒரே ஒரு தடவை கண் திறந்து பாருங்க என்று அவனது கையை தன் நெற்றியில் வைத்துக்கொண்டு கதறி அழுதாள். அந்த அறையில் இருந்த ஒவ்வொருவரின் கண்களிலும் கண்ணீர் வழிந்தது. அடுத்த நொடியே இதய துடிப்பு கருவியில் இருந்த கோடு திடீரென வேகமாக அசையத் தொடங்கியது. டாக்டர் என்று நர்ஸ் கத்தினாள். மருத்துவர்கள் அனைவரும் ஓடி வந்தனர். நீலாவை மெதுவாக வெளியே அழைத்து சென்றனர். கதவு மூடப்பட்டது. வெளியில் நின்ற நீலா இரு கைகளையும் கூப்பியபடி ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லி கொண்டிருந்தாள். கடவுளே, என் அர்ஜுனை மட்டும் காப்பாத்திடு. அந்த மருத்துவமனையின் நீண்ட வழித்தடம் முழுவதும் அவளது அழுகை எதிரொலித்து கொண்டே இருந்தது. தொகுப்பு 10. நீலாவின் நேசம். ஐசியு கதவின் மேலே எரிந்து கொண்டிருந்த சிவப்பு விளக்கு இன்னும் அணையவில்லை. வெளியே நின்றிருந்த நீலா, அர்ஜுனின் அம்மா, அப்பா, குடும்பத்தினர் அனைவரும் ஒரே பதத்தட்டில் கதவே பார்த்து கொண்டிருந்தார்கள். யாரும் பேசவில்லை. அந்த வழித்தடம் முழுவதும் ஒரு கனமான அமைதி மட்டுமே இருந்தது. நீலா இரு கைகளையும் இறுக கூப்பியபடி மனதிற்குள் தொடர்ந்து ஜபித்து கொண்டிருந்தாள். கடவுளே, நான் வேறு எதுவும் கேட்க மாட்டேன். அவர் மட்டும் நல்லா ஆகணும். சில நிமிடங்கள் அனைவருக்கும் பல மணி நேரமாக தோன்றின. திடீரென்று ஐசியு கதவின் மேலே இருந்த சிவப்பு விளக்கு அணைந்தது. அடுத்த நொடியில் கதவு திறந்தது. மருத்துவர்கள் அனைவரும் மெதுவாக வெளியே வந்தார்கள். அவர்களது முகத்தில் இருந்த பதற்றம் மறைந்து அதற்கு பதிலாக ஒரு புன்னகை தெரிந்தது. அதை பார்த்ததும் நீலா ஓடி வந்து, டாக்டர், அவருக்கு எப்படி இருக்கு? அவர் நல்லா இருக்காரா என்று கண்ணீரோடு கேட்டாள். மருத்துவர் சிரித்தபடி கூறினார், மிஸ்ஸஸ் நிலா, இது உண்மையிலேயே ஒரு மெடிக்கல் மிராக்கல். சில நிமிடங்களுக்கு முன்பு வரை அவருடைய நிலைமை மிகவும் மோசமாக இருந்தது. ஆனால் திடீரென்று அவருடைய இதய துடிப்பு சீராக ஆரம்பித்தது. இரத்த அழுத்தம் நார்மல் ஆகிவிட்டது. உடலின் ரெஸ்பான்ஸும் நல்ல முன்னேற்றம் காட்டுகிறது. அவர் சிறிது நேரம் நின்று தொடர்ந்து சொன்னார், நான் இந்த மருத்துவமனையில் பல வருடங்களாக பணியாற்றுகிறேன். இப்படிப்பட்ட மாற்றத்தை நேரில் பார்த்ததே இல்லை. இது எங்களுக்கே ஒரு ஆச்சரியம். மருத்துவ அறிவியலால் மட்டும் விளக்க முடியாத சில விஷயங்கள் இருக்கின்றன. உங்கள் அன்பும் உங்கள் நம்பிக்கையும் அவரை மீண்டும் உயிரோடு போராட வைத்திருக்கலாம். நீலாவின் கண்களில் கண்ணீர் பெருகியது. தேங்க்ஸ் டாக்டர், ரொம்ப நன்றி என்று கைகளை கூப்பினாள். மருத்துவர் மெதுவாக சிரித்தார். எங்களுக்கு இல்லை, நீங்கள் நன்றி சொல்ல வேண்டியது கடவுளுக்கு. அந்த ஒரு வார்த்தை கேட்டவுடன் நீலா மருத்துவமனையின் சிறிய கோயிலுக்கு ஓடினாள். அங்கே நின்று கண்களை மூடி கண்ணீரோடு தலை வணங்கினாள். கடவுளே, என் உயிரை திருப்பி கொடுத்துட்டீங்க. என்னோட கணவரை காப்பாத்திட்டீங்க. இனிமேல் அவர் சந்தோஷமா வாழணும். எங்களோட குழந்தையும் நல்லபடியா பிறக்கணும். இதுக்கு மேல எனக்கு வேற எதுவும் வேண்டாம் என்று மனமாற நன்றி கூறினாள். அதன் பின் அருகில் இருந்த பெண்கள் மசூதிக்கு சென்று தொழுகை பிரார்த்தித்தாள். அதன் பின் ஒரு தேவாலயம் சென்று ஜபித்தாள். அதன் பிறகு மருத்துவரின் அனுமதியுடன் மெதுவாக ஐசியூக்குள் சென்றாள். அறை முழுவதும் அமைதியாக இருந்தது. மிஷின்களின் மெல்லிய ஒலி மட்டும் கேட்டது. அர்ஜுன் அமைதியாக படுத்திருந்தான். நீலா மெதுவாக அவன் அருகில் சென்று அவன் கையை பிடித்தாள். அர்ஜுன் என்று மெதுவாக அழைத்தாள். சில நொடிகள் அமைதியாக இருந்தது. பிறகு அர்ஜுனின் விரல்கள் லேசாக அசைந்தன. நீலாவின் இதயம் வேகமாக துடித்தது. அவன் மெதுவாக கண்களை திறக்க முயன்றான். கண்கள் பாதியாக திறந்தன. மங்கலாக இருந்த பார்வை மெதுவாக தெளிந்தது. அவன் முதலில் பார்த்த முகம் நீலாவின் முகம்தான். கண்ணீரால் நனைந்த முகம். அவனை பார்த்த உடனே மலர்ந்த சிரிப்பு. அந்த முகத்தை பார்த்த அர்ஜுனின் உதட்டில் ஒரு சிறிய புன்னகை மலர்ந்தது. மிகவும் மெதுவான குரலில் அவன் சொன்னான், நீ இன்னும் என் பக்கத்துல தான் இருக்கியா? அந்த ஒரு வார்த்தை கேட்டதும் நீலாவின் கண்களில் ஆனந்த கண்ணீர் வழிந்தது. அவள் அவன் கையை இன்னும் இறுக்கமாக பிடித்து கொண்டு, எங்கேயும் போக மாட்டேன், இனிமேல் எப்போதும் உங்க கூடத்தான் இருப்பேன் என்று உணர்ச்சியோடு கூறினாள். அந்த நொடியில் மரணத்தின் விளிம்பிலிருந்து திரும்பி வந்த அந்த மனிதனின் வாழ்க்கையும் அவனை உயிராக நேசித்த அந்த பெண்ணின் நம்பிக்கையும் ஒரு புதிய தொடக்கத்தை நோக்கி மெதுவாக நகர தொடங்கியது. தொகுப்பு 11. நீலாவின் அன்பு. அடுத்த சில நாட்கள் முழுவதும் அர்ஜுன் மருத்துவமனையிலேயே சிகிச்சை பெற்று வந்தான்.
உயிருக்கு இருந்த ஆபத்து குறைந்திருந்தாலும் இன்னும் முழுமையாக குணமாகவில்லை. உடலில் பல இடங்களில் கட்டுக்கள், கைகளில் ட்ரிப்ஸ், தலையில் காயம் எல்லாமே அவனை பலவீனமாக்கியிருந்தன. ஆனால் அந்த மருத்துவமனை அறையில் ஒரு விஷயம் மட்டும் மாறவே இல்லை. அது நீலாவின் அன்பு. தானும் கர்ப்பமாக இருந்தாலும் தன் உடல் சோர்வையும் மறந்து காலையில் கண் விழித்ததிலிருந்து இரவு தூங்கும் வரை அர்ஜுனை ஒரு குழந்தையைப் போல பார்த்து கொண்டாள். காலையில் மருத்துவர் வருவதற்கு முன்பே எழுந்து அவனுக்கு முகம் துடைத்து விடுவாள். தலைமுடியை மெதுவாக சீவி தலையணையை சரி செய்து அவன் வசதியாக படுத்திருக்கிறானா என்று மீண்டும் கவனிப்பாள். சாப்பிட நேரமானதும் மருத்துவமனை உணவை சிறிய சிறிய கரண்டிகளில் ஊட்டி விடுவாள். மெதுவா சாப்பிடுங்க, டாக்டர் சொன்ன மாதிரி முழுசா சாப்பிடணும் என்று குழந்தையிடம் பேசுவது போல பேசுவாள். அர்ஜுன் அவளை பார்த்தபடியே சிரிப்பான். நீயும் சாப்பிடணும், உன் வயிற்றுல நம்ம குழந்தை இருக்கே என்று சொன்னாலும் முதல்ல நீங்க சாப்பிடுங்க, அப்புறம் நான் சாப்பிடுறேன் என்பதே நீலாவின் பதிலாக இருக்கும். அவனுடைய காயங்களுக்கான மருந்து மாற்றும் நேரம் வந்தால் நர்ஸ்களிடம் எப்படி போட வேண்டும் என்று கவனமாக கேட்டு பிறகு தானே மெதுவாக மருந்து தடவுவாள். கட்டுகளை மாற்றும் போது அர்ஜுன் வலியால் முகம் சுளித்தால் அவளது கண்களில்தான் முதலில் கண்ணீர் வரும். இன்னும் கொஞ்சம்தான் பொறுத்துக்கோங்க என்று அவனது கையை பிடித்தபடி தைரியம் கொடுப்பாள். ஒரு நாள் இரவு எல்லோரும் தூங்கிய பிறகு அர்ஜுன் அமைதியாக அவளை பார்த்து கொண்டிருந்தான். என்னங்க, ஏன் அப்படி பார்க்குறீங்க என்று நீலா கேட்டாள். அர்ஜுன் மெதுவாக சிரித்தான். நான் உனக்கு என்னென்ன கஷ்டம் கொடுத்தேன், ஆனா நீ அதையெல்லாம் மறந்து என்னை இப்படி பார்த்துக்கிற. இந்த உலகத்துல என்ன மாதிரி அதிர்ஷ்டசாலி வேற யாரும் இருக்க முடியாது. அந்த வார்த்தையை கேட்டதும் நீலா அவன் வாயை மெதுவாக கையால் மூடினாள். பழச பற்றி பேசாதீங்க, இப்போ நீங்க நல்லா ஆகணும், அதுதான் எனக்கு சந்தோஷம். அந்த இரவு இருவரின் கண்களிலும் கண்ணீர் இருந்தது. ஆனால் அந்த கண்ணீர் வேதனையால் இல்லை, ஒருவரை ஒருவர் மீண்டும் பெற்ற மகிழ்ச்சியால். நாட்கள் மெதுவாக நகர்ந்தன. மருத்துவர்கள் தினமும் பரிசோதித்து நல்ல முன்னேற்றம் இருக்கு என்று சொல்ல தொடங்கினர். அர்ஜுனாலும் கொஞ்சம் கொஞ்சமாக எழுந்து உட்கார முடிந்தது. பிறகு சில அடிகள் நடக்கவும் ஆரம்பித்தான். அந்த நேரத்திலும் அவன் கையை பிடித்து அருகிலேயே நடந்து வந்தவள் நீலாதான். மெதுவா, அவசரப்படாதீங்க என்று ஒவ்வொரு அடியையும் கவனித்தாள். மருத்துவமனையில் இருந்த நர்சுகளுக்கு கூட ஆச்சரியமாக இருந்தது. இவ்வளவு அன்பா கணவரை பார்த்துக்கிற மனைவியை நாங்க ரொம்ப குறைவாகத்தான் பார்த்துக்கோம் என்று அவர்கள் பேசிக்கொண்டார்கள். ஒரு வாரம் கழித்து மருத்துவர் புன்னகையுடன் அறைக்குள் வந்தார். கங்க்ராச்சுலேஷன்ஸ், இப்போ டிஸ்சார்ஜ் பண்ணலாம், வீட்டுல கொஞ்ச நாள் ஓய்வு எடுத்தா போதும். அந்த செய்தியை கேட்டதும் நீலாவின் முகம் மலர்ந்தது. அவள் மனதார கடவுளுக்கு நன்றி சொன்னாள். அன்று மாலையே குடும்பத்தினர் அனைவரும் அர்ஜுனை வீட்டிற்கு அழைத்து சென்றார்கள். வீட்டு வாசலை அடைந்ததும் நீலா ஆரத்தி எடுத்தாள். மாமியாரும் மாமனாரும் மகிழ்ச்சியுடன் வரவேற்றார்கள். அந்த வீட்டில் பல மாதங்களாக இருந்த சோகம் மெதுவாக விலகி மீண்டும் சிரிப்புகள் ஒலிக்கத் தொடங்கின. அர்ஜுன் முழுமையாக வேலைக்கு செல்லும் வரை நீலாதான் அவனுக்கு எல்லாமாக இருந்தாள். நேரத்திற்கு மருந்து கொடுப்பாள், சத்தான உணவு செய்து ஊட்டுவாள், ஓய்வெடுக்க சொல்வாள், இரவு தூங்கும் போது தலையணையை சரி செய்து போர்வையை பொருத்தி வைப்பாள். அர்ஜுனும் அவரை ஒரு நிமிடம் கூட தனியாக விட விரும்பவில்லை. அலுவலக வேலையை கூட வீட்டிலிருந்தே பார்த்து கொண்டான். மாலை நேரங்களில் இருவரும் தோட்டத்தில் மெதுவாக நடந்து பிறக்க போகும் குழந்தையை பற்றி பேசுவார்கள். நம்ம குழந்தை யார மாதிரி இருப்பா என்று நீலா கேட்டால், உன்ன மாதிரி நல்ல மனசு இருந்தா போதும் என்று அர்ஜுன் சிரித்து கூறுவான். அந்த வீட்டில் மீண்டும் சிரிப்பு, அன்பு, நம்பிக்கை எல்லாம் திரும்பி வந்தது. ஆனால் அவர்களுக்கு தெரியாமல் அந்த அமைதியின் பின்னால் இன்னொரு இருண்ட சதி மெதுவாக உருவாகி கொண்டிருந்தது. அந்த சதி அவர்கள் மீண்டும் கட்டியெழுப்பிய இந்த சந்தோஷமான வாழ்க்கையை இன்னொரு முறை சோதிக்கப் போகிறது. தொகுப்பு 12. காவ்யாவின் பொறாமை குணம். அர்ஜுன் வீட்டிற்கு திரும்பி வந்த சில நாட்களில் அவன் உடல்நிலை மிகவும் முன்னேறியது. முழுமையாக வேலைக்கு செல்ல மருத்துவர் இன்னும் சில வாரங்கள் ஓய்வெடுக்க சொன்னதால் அலுவலக பணிகளை வீட்டிலிருந்தே கவனித்து வந்தான். ஒரு நாள் காலை அர்ஜுனின் நிறுவனத்திலிருந்து அவனுக்கு ஒரு அழைப்பு வந்தது. சார், இன்று மாலை நாங்கள் எல்லாம் உங்களை பார்க்க வீட்டுக்கு வரலாமா? மேனேஜர் சார், HR மேம், டீம் லீடர்ஸ்,
சில சீனியர் ஸ்டாஃப்ஸும் வராங்க. அர்ஜுன் சிரித்தபடி கண்டிப்பா வாங்க, எல்லாரையும் பார்க்கணும் போல இருக்கு என்றான். அழைப்பை முடித்தவுடன் சமையலறையில் இருந்த நீலாவிடம் சென்றான். நீலா, சொல்லுங்க. இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு ஆஃபீஸ்ல இருந்து எல்லாரும் வராங்க. உன் கையால சமைச்ச சாப்பாடு எனக்கு ரொம்ப பிடிக்கும். உனக்கு கஷ்டமா இல்லைன்னா கொஞ்சம் நல்லா சமைச்சு வைக்கிறியா? நீலா உடனே, அதுக்கு என்னங்க, கண்டிப்பா பண்றேன். அர்ஜுன் அவள் கையை பிடித்து, உனக்கு 6 மாதம் கருப்பம், ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம். வேணும்னா ஹோட்டல்ல இருந்து ஆர்டர் பண்ணிக்கலாம், இல்ல வேலைக்காரங்க உதவி பண்ணிடுவாங்க. நீலா சிரித்தாள். வெளியில வாங்குற சாப்பாட்டுல அன்பு இருக்காது. நம்ம வீட்டுக்கு வர்றவங்க நம்ம வீட்டு சாப்பாடு சாப்பிட்டு போனாதான் சந்தோஷம். இது எனக்கு கஷ்டம் இல்ல. அந்த பதிலை கேட்ட அர்ஜுன் அவளை பெருமையாக பார்த்தான். மாலை வருவதற்குள் நீலா சமையலறையிலேயே பிஸியாக இருந்தாள். சாம்பார், ரசம், வெஜிடபிள் பிரியாணி, சப்பாத்தி, பன்னீர் கிரேவி, உருளைக்கிழங்கு ரோஸ்ட், தயிர் சாதம், பாயாசம், இனிப்பு, பழங்கள் என பல வகையான உணவுகளை அன்போடு தயாரித்தாள். அவள் சோர்வாக இருந்தாலும் முகத்தில் சிரிப்பு மட்டும் குறையவில்லை. மாலை சரியாக 6 மணிக்கு பல கார்கள் வீட்டின் வாசலில் வந்து நின்றன. அர்ஜுனின் நிறுவனத்தின் ஜெனரல் மேனேஜர், HR ஹெட், பல சீனியர் அதிகாரிகள், டீம் லீடர்கள் அனைவரும் வீட்டுக்குள் வந்தனர். அர்ஜுனை பார்த்ததும், குட் டு see you அர்ஜுன், டேக் கேர், we missed you in the office என்று ஒவ்வொருவரும் அன்பாக பேசினர். அர்ஜுன் அவர்களை நீலாவிடம் அறிமுகப்படுத்தினான். திஸ் இஸ் மை வைஃப் நீலா. நீலா அனைவரையும் மரியாதையுடன் வரவேற்று, வணக்கம், ப்ளீஸ் கம் இன் என்று புன்னகையுடன் உள்ளே அழைத்து சென்றாள். சிறிது நேரத்தில் அனைவருக்கும் அவள் சமைத்த உணவு பரிமாறப்பட்டது. ஒருவர் சாப்பிட்டதும் ஆச்சரியப்பட்டார். வாவ், திஸ் ஃபுட் இஸ் அமேசிங். மற்றொருவர், அர்ஜுன், your wife is an excellent cook என்று பாராட்டினார். இந்த வார்த்தைகளை கேட்ட அர்ஜுனின் முகத்தில் பெருமை தெரிந்தது. அதே நேரத்தில் ஒரு மூலையில் நின்று கொண்டிருந்த கலாவதியும் அவளது மகள் காவ்யாவும் இதையெல்லாம் பார்த்து உள்ளுக்குள் எரிந்து கொண்டிருந்தனர். காவ்யா மெதுவாக தன் அம்மாவிடம், அம்மா, எல்லாரும் அவளையே புகழ்றாங்க என்றாள். கலாவதி கண்களை சுருக்கி, இப்ப பாரு, இன்னும் கொஞ்ச நேரத்துல அவளோட மானம் வாங்குறேன் என்று மனதிற்குள் சிரித்தாள். சில நிமிடங்களில் அனைவரும் ஹாலில் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தனர். அப்போது கலாவதி வேண்டுமென்று சத்தமாக, ஐயோ, இங்க நீலா பாவம், கிராமத்துல படிச்ச பொண்ணு, இங்கிலீஷ் தெரியாது, நீங்க எல்லாரும் இங்கிலீஷ்ல பேசிட்டே இருக்கீங்க, அவளுக்கு ஒன்றும் புரியாது என்று கூறினாள். காவ்யாவும் உடனே, ஆமாம்மா, அவளுக்கு தமிழ் மட்டும்தான் தெரியும் போல என்று சேர்த்தாள். அந்த வார்த்தைகளை கேட்ட அனைவரும் ஒரு நொடி நீலாவை நோக்கி பார்த்தனர். ஆனால் நீலா அமைதியாக புன்னகைத்தாள். அந்த நேரத்தில் HR ஹெட் சிரித்தபடி, மிஸ்ஸஸ் நீலா, வி ஹோப் வி ஆர் நாட் மேக்கிங் யூ அன்கம்ஃபர்டபிள் என்று ஆங்கிலத்தில் கேட்டார். உடனே நீலா எந்த தயக்கமும் இல்லாமல் தெளிவான ஆங்கிலத்தில் பதிலளித்தாள். நாட் அட் ஆல் மேம், ஐ எம் வெரி கம்ஃபர்டபிள். Please don't worry, I may come from a village, but language is never a limitation if we are willing to learn. I am really happy to welcome all of you to our home. அந்த ஆங்கில உச்சரிப்பும் தன்னம்பிக்கையும் அமைதியான பேச்சும் அங்கிருந்த அனைவரையும் ஆச்சரியப்பட வைத்தது. ஜெனரல் மேனேஜர் உடனே சிரித்தபடி, எக்ஸலண்ட் இங்கிலீஷ், யுவர் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் ஆர் இம்ப்ரெசிவ் என்று பாராட்டினார். HR மேமும், அர்ஜுன், you are really lucky, your wife is talented, humble and very graceful என்று கூறினார். அர்ஜுன் சில நொடிகள் பேசவே முடியாமல் நீலாவை பார்த்து கொண்டிருந்தான். நீலா, உனக்கு இவ்வளவு அழகா இங்கிலீஷ் பேச தெரியுமா என்று ஆச்சரியத்துடன் கேட்டான். நீலா சிரித்தபடி, கல்லூரியில் நான் நல்லா படிச்சேன், ஆனா அதை பற்றி பெருசா சொல்லிக்கணும்னு எனக்கு தோணல. திறமை இருக்கிறதுன்னு நம்ம சொல்லிக்கிறத விட மற்றவங்க கண்டுபிடிச்சாதான் அதுக்கு மதிப்பு இருக்கும் என்று அமைதியாக பதிலளித்தாள். அந்த ஒரு பதில் அர்ஜுனின் மனதில் நீலாவின் மீதான மரியாதையை இன்னும் பல மடங்கு உயர்த்தியது. ஆனால் அதே நேரத்தில் கலாவதியும் காவியாவும் முகத்தில் சிரிப்பை வைத்திருந்தாலும் உள்ளுக்குள் பொறாமையில் கொதித்து கொண்டிருந்தனர். இவளை நம்ம சாதாரண பொண்ணுன்னு நினைச்சோம், ஆனா இவ ஒவ்வொரு நாளும் எல்லார்கிட்டையும் நல்ல பேரை வாங்கிட்டு இருக்கா. இப்படியே போனா இந்த வீட்டுல இவளோட மதிப்பை யாராலும் குறைக்க முடியாது என்று கலாவதி மனதிற்குள் விஷம் கலந்த புதிய சதியை யோசிக்க ஆரம்பித்தாள். தொகுப்பு 13. அர்ஜுனின் கண்காணிப்பு. அலுவலகத்திலிருந்து வந்திருந்த அனைவரும் மகிழ்ச்சியாக விடைபெற்று கிளம்பி சென்றனர். வீட்டில் மீண்டும் அமைதி நிலவியது. அர்ஜுன் சோஃபாவில் அமர்ந்து சிரித்தபடி நிலாவை பார்த்தான்.
நீலா, இவ்வளவு நாளா வீட்டுக்குள்ளே இருந்துட்டேன். உடம்பு இப்போ கொஞ்சம் நல்லா இருக்கு. ரொம்ப போர் அடிக்குது. நீலா புன்னகையுடன், அப்ப என்ன பண்ணலாம்? வெளியே எங்கேயாவது போயிட்டு வரலாமா? சரி, போகலாமே. அர்ஜுன் சிரித்தபடி, ஆனா காரை யாரு ஓட்ட போறது? டாக்டர் இன்னும் என்னை டிரைவ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாரே. அதுக்கு நீலா அமைதியாக, நான் ஓட்டுறேன். என்ன, உனக்கு கார் ஓட்ட தெரியுமா? ஆமாங்க. அர்ஜுன் கண்களை பெரிதாக்கி, நீலா, இன்னும் என்னென்ன சர்ப்ரைஸ் வச்சிருக்க? நீலா சிரித்தாள். கல்லூரி படிக்கும்போதே டிரைவிங் கத்திக்கிட்டேன். ஆனா வாய்ப்பு கிடைக்கல. அர்ஜுன் பெருமையாக அவளை பார்த்தான். நீ ஒவ்வொரு நாளும் என்னை ஆச்சரியப்படுத்திட்டே இருக்க. சிறிது நேரத்தில் இருவரும் காரில் கிளம்பினர். ஸ்டியரிங்கில் நீலா, பக்கத்து சீட்டில் அர்ஜுன். சாலையில் கார் மெதுவாக நகர்ந்தது. நீலா மிகவும் கவனமாக வாகனம் ஓட்டினாள். அவளது தன்னம்பிக்கையை பார்த்த அர்ஜுன் மனதிற்குள் பெருமைப்பட்டான். சூப்பரா ஓட்டுறியே, நான் கூட இவ்வளவு ஸ்மூத்தா ஓட்ட மாட்டேன். போதுங்க, ரொம்ப புகழாதீங்க. இருவரும் சிரித்து கொண்டே நகரின் அழகான பூங்காவை அடைந்தனர். மாலை நேரம் மெதுவான காற்று வீசியது. மரங்களின் இலைகள் அசைந்தன. சிறு குழந்தைகள் ஊஞ்சலில் ஆடி சிரித்து கொண்டிருந்தனர். சிலர் பலூன் வாங்கி கொண்டிருந்தனர். சிலர் ஓடி விளையாடி கொண்டிருந்தனர். அவற்றையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த நீலாவின் முகத்தில் குழந்தைத்தனமான மகிழ்ச்சி தெரிந்தது. ஒரு குட்டி பெண் குழந்தை ஓடி வந்து தவறி விழுந்தது. உடனே அவளது அப்பா தூக்கி கொண்டார். அதை பார்த்த நீலா மெதுவாக, அர்ஜுன், அந்த குழந்தையை பாருங்க, எவ்வளவு அழகா இருக்கு. அர்ஜுன் சிரித்தான். நம்ம குழந்தையும் இப்படித்தான் இருக்கும். எனக்கு பெண் குழந்தை பிறந்தா ரொம்ப சந்தோஷம். எனக்கும். ஆனா அவ உன்ன மாதிரி இருந்தா மட்டும் போதும். இருவரும் சிரித்து கொண்டனர். அப்போது தொலைவில் ஒரு இளைஞன் தொடர்ந்து நீலாவையே பார்த்து கொண்டிருப்பதை அர்ஜுன் கவனித்தான். முதலில் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. ஆனால் அவர்கள் எந்த பக்கம் சென்றாலும் அந்த இளைஞனும் பார்வையை மாற்றாமல் நீலாவையே கவனித்துக் கொண்டிருந்தான். அதை பார்த்த அர்ஜுனுக்கு உள்ளுக்குள் ஒரு சங்கடம் ஏற்பட்டது. நீலா, வா, அந்த பக்கம் போகலாம் என்று வேறு பாதைக்கு அழைத்துச் சென்றான். ஆனால் சில நிமிடங்களில் அந்த இளைஞன் மீண்டும் அவர்கள் அருகே வந்தான். இந்த முறை நேராக நீலா முன் நின்றான். எக்ஸ்கியூஸ் மீ, நீலா தானே? நீலா அவனை ஒரு நொடி பார்த்துவிட்டு ஆச்சரியமாக, அட, நீங்க விக்ரம் தானே? நம்ம காலேஜில் படிச்சீங்களே. எஸ், ஃபைனலி என்னை ஞாபகம் வச்சிருக்க. அர்ஜுன் அமைதியாக இருவரையும் பார்த்து கொண்டிருந்தான். விக்ரம் சிரித்தபடி, இவர் யாரு? நீலா பெருமையாக அர்ஜுனை பார்த்து, இவர்தான் என்னோட கணவர் அர்ஜுன் என்றாள். விக்ரம் உடனே கை குலுக்கி, கங்க்ராச்சுலேஷன் சார் என்றான். அர்ஜுனும் மரியாதையாக கை குலுக்கினான். சில நொடிகள் அமைதியாக இருந்த பிறகு விக்ரம் திடீரென்று சிரித்தபடி, என்னை பற்றி சொல்லியிருப்பேன்னு நினைச்சேன். நீலா புரியாமல், எதை பற்றி? காலேஜில் நான் உன்னை லவ் பண்ணல, அதை பற்றி. அந்த ஒரு வார்த்தை கேட்டதும் அர்ஜுனின் முகத்தில் இருந்த சிரிப்பு மெதுவாக மறைந்தது. நீலாவும் எதிர்பார்க்காத அதிர்ச்சியில் ஒரு நொடி அமைதியாக நின்றாள். பிறகு சிரித்தபடி, அதெல்லாம் பழைய விஷயம், நான் அதை பெருசா எடுத்துக்கிட்டது இல்லை என்று சொன்னாள். அந்த சூழ்நிலை மேலும் நீளக்கூடாது என்று நினைத்த அர்ஜுன் உடனே சிரிப்பை வரவழைத்து, சரி மிஸ்டர் விக்ரம், நேரம் கிடைச்சா ஒரு நாள் வீட்டுக்கு வாங்க, இப்போ நாங்க கிளம்புறோம் என்று மரியாதையாக சொல்லிவிட்டு நீலாவின் கையை மெதுவாக பிடித்து அங்கிருந்து அழைத்து சென்றான். சில தூரம் நடந்த பிறகும் அர்ஜுன் அமைதியாகவே இருந்தான். அவனுடைய முகத்தை பார்த்த நீலாவுக்கு சிரிப்பு வந்தது. என்னோட அர்ஜுனுக்கு பொசசிவ்னஸ் வந்துடுச்சு போல. என்னை யாராவது பார்த்தாலே அவருக்கு பிடிக்கல. எவ்வளவு லவ் பண்றாரு என்று மனதிற்குள் நினைத்து யாருக்கு தெரியாமல் ஒரு புன்னகை பூத்தது. அந்த மாலை காற்றை விட இனிமையாக இருந்தது அந்த சிறிய பொறாமையில் மறைந்திருந்த அர்ஜுனின் காதல். தொகுப்பு 14. பெரிய ஆபத்து. பூங்காவில் நடந்த அந்த சிறிய சம்பவம் நீலாவுக்கும் அர்ஜுனுக்கும் ஒரு சாதாரண சந்திப்பாக தோன்றியது. ஆனால் அவர்களுக்கு தெரியாமல் அவர்களிடமிருந்து சற்று தூரத்தில் இருந்த ஒரு கருப்பு நிற கார் உள்ளே அமர்ந்திருந்த அந்த மர்ம நபர் நடந்த ஒவ்வொரு விஷயத்தையும் அமைதியாக கவனித்து கொண்டிருந்தான். அர்ஜுனின் முகத்தில் தெரிந்த பொசசிவான காதல், நீலாவின் சிரிப்பு, இருவரின் நெருக்கம், இவை அனைத்தும் அவனுடைய கண்களில் நெருப்பை ஏற்றின. அவன் ஸ்டியரிங்கை கோபமாக குத்தினான். ச்சே, இவங்க 2 பேரும் இன்னும் இவ்வளவு சந்தோஷமா இருக்காங்களா? நான் இவ்வளவு பிளான் போட்டும் எதுவும் நடக்கல என்று பற்களை கடித்தான்.
அடுத்த நொடியே அவன் தன் மொபைலை எடுத்தான். ஒரு எண்ணை டயல் செய்தான். அந்த அழைப்பு நேராக கலாவதியின் மொபைலுக்கு சென்றது. கலாவதி பதற்றமாக ஹலோ என்று பேசினாள். மறுமுனையில் இருந்த மர்ம நபரின் குரலில் கடுமையான கோபம். நீ என்ன பண்ணிட்டு இருக்க? நான் சொன்ன வேலையெல்லாம் ஒழுங்கா செய்ய சொன்னேனே. ஆனா அவங்க 2 பேரும் இன்னும் சந்தோஷமா சுட்டிக்கிட்டு இருக்காங்க. கலாவதி மெதுவாக நான் முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கேன் என்று சொல்ல முயன்றாள். உடனே அவன் கத்தினான். முயற்சி வேணாம், முடிவு வேணும். அவங்க சிரிப்பு எனக்கு பார்க்கவே பிடிக்கல. அந்த நீலா இந்த வீட்டுல ராணி மாதிரி வாழக்கூடாது. கலாவதியின் முகமும் மாறியது. கவலைப்படாதீங்க, இந்த தடவை நான் அவளை சும்மா விட மாட்டேன். இதுவரைக்கும் நடந்ததெல்லாம் ஒரு ஆரம்பம்தான். அவள் குரல் மெதுவாக இருந்தாலும் அதில் விஷம் கலந்திருந்தது. இந்த தடவை நான் போட போற திட்டத்துல அவளால் தப்பிக்க முடியாது. மர்ம நபர் சிரித்தான். அப்படித்தான் இருக்கணும், எனக்கு முடிவு மட்டும் வேணும். கலாவதி மெதுவாக ஜன்னல் வழியாக வெளியே பார்த்தாள். வீட்டின் தோட்டத்தில் அர்ஜுனும் நீலாவும் சிரித்தபடி பேசிக்கொண்டு உள்ளே வந்து கொண்டிருந்தார்கள். அவர்களை பார்த்தவள் கண்களில் பொறாமை எரிந்தது. சிரிங்க, எவ்வளவு நாள் சிரிக்க முடியுமோ அவ்வளவு நாள் சிரிங்க. இன்னும் சில நாள்ல உங்க வாழ்க்கையே தலைகீழாக மாறப்போகுது என்று மனதிற்குள் நினைத்தாள். அழைப்பை முடித்த பிறகு அவள் மெதுவாக தன் அறைக்குள் சென்றாள். அலமாரியை திறந்து யாருக்கும் தெரியாமல் ஒரு சிறிய பெட்டியை எடுத்தாள். அதை திறந்தவள் உள்ளே இருந்த ஒரு மருந்து பாட்டிலையும் சில மாத்திரைகளையும் பார்த்து ஒரு கொடூரமான சிரிப்பை சிரித்தாள். இதுவரைக்கும் உன்னை அழிக்க நினைச்ச நீலா, ஆனால் இந்த தடவை. அவள் கண்கள் சிவந்தன. உன்னோட வாழ்க்கையே சிதைக்க போறேன். அந்த நேரத்தில் வெளியே பலத்த இடியுடன் மழை பெய்ய தொடங்கியது. வானமே வரப்போகும் ஆபத்தை எச்சரிப்பது போல கருமேகங்கள் சூழ்ந்தன. அடுத்த அத்தியாயத்தில் கலாவதி போட போகும் அந்த புதிய சதி என்ன? அந்த மருந்து எதற்காக? அது நீலாவின் உயிரையா இல்லை அவள் வயிற்றில் வளரும் குழந்தையையா குறிவைக்கிறது? அடுத்த பகுதியில் நீலாவின் வாழ்க்கையை தலைகீழாக மாற்றப்போகும் மிகப்பெரிய ஆபத்து காத்திருக்கிறது. இந்த கதைக்கான அடுத்த பாகத்திற்கு மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒரு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.